சின்னத்திரை தொகுப்பாளிகளிலேயே அதிகமா வந்துட்டு புகழுடையவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது நம்மளுடைய திவ்யதர்ஷினி என்கிற டிடி தாங்க. ஒருத்தருக்கு எந்த அளவுக்கு புகழ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய பெயர் வந்துட்டு சமூக வலைதளங்களில் ரொம்பவே அடிப்படும் அப்படின்றது இவங்க விஷயத்துல உண்மைதாங்க. சமீப காலமாக திவ்யதர்ஷினி குறித்து சமூக வலைதளத்துல ஏகப்பட்ட கிசுகிசுப்புகள் வந்துகிட்டே இருக்கு. அவங்க கணவர் கூட வந்துட்டு சேர்ந்து வாழல, அது மட்டும் இல்ல நம்மளுடைய பவர் பாண்டி படத்துல அவங்களுடைய பெயருக்கு முன்னாடி செல்வி அப்படின்னு சொல்லி போட்டது, இவங்களுடைய விவாகரத்து உறுதி செஞ்சது, மேலும் வேறொருடன் வந்துட்டு திவ்யதர்ஷினி நெருக்கமாக இருக்கும் சுச்சி வெளியிட்ட புகைப்படங்கள் அப்படி இப்படின்னு வந்து சமூக வலைதளத்தில் ஏகப்பட்டதுல அடிபட்டாங்க. இது எல்லாம் போக தற்போது புதுசா இன்னொரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. அதாவது நம்மளுடைய திவ்யதர்ஷினி சமைக்கவே தெரியாதான். அது மட்டும் இல்லங்க, சமையல் கிளாஸ்க்கு போன திவ்யதர்ஷினி 5 நாள்ல திரும்பி வந்துட்டாங்களாம். கல்யாணத்துக்கு அப்புறமா நூடுல்ஸ் செய்ய மட்டும் தான் கத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை பத்தி அவங்க கிட்ட கேட்டப்ப ஆண்கள் தான் சமைக்கிறாங்களே, பெண்கள் எதுக்காக சமைக்கணும், சம்பளம் வாங்குற இடத்துல எல்லாம் ஆண்கள் தானே சமைச்சிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்ல நான் போற 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் ஆண்கள் தான் சமைக்கிறாங்க, பெண்களுக்கு என்ன தலையெழுத்தா, வீட்டுல மட்டும் பெண்கள் சமைக்கிறதுக்கு, இதனாலேயே வந்துட்டு எனக்கு சமைக்கிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 நாள்ல எதுக்காக இவங்க போன சமையல் கிளாஸை விட்டு திரும்பி வந்துட்டாங்க அப்படின்றது தான் தற்போது மிகப்பெரிய குழப்பமே. இந்த அளவுக்கு பேசுற டிடி சமையல் கிளாஸ்க்கு போனதே ரொம்ப பெரிய விஷயம். அப்படி போனாலும் 5 நாள்ல எதுக்காக அந்த சமையல் கிளாஸை விட்டு வந்துட்டாங்க, இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் தாங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.